வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிங்கர் ஸ்வாகதா கிருஷ்ணன் வந்து இன்னைக்கு தன் மேலே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறமேல் சின்மய் மேம்க்கு அப்புறமேலு ஒரு சிங்கர் வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்த ஓப்பனாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து நான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, ஸ்வாகதா கிருஷ்ணன் சொன்ன இந்த விஷயத்துக்கு அப்புறமேலு நிறைய சிங்கர்ஸ் சிவாங்கியாக இருக்கட்டும், சிவாங்கி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிங்கர் வந்து இந்த மாதிரி மீட்டு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு அடுத்ததா நெக்ஸ்ட் நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்துக்காக சிங்கர் ஜேம்ஸ் வசந்தர் வந்து சொல்லியிருக்கிற அந்த ரியாக்ஷனை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கர் சின்மய் மேம் வந்து தனக்கு நடந்த அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் வைரமுத்து சாருக்கு அகெயின்ஸ்டாக இந்த விஷயத்தை ஃபைல் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்துக்காக, அதாவது இந்த விஷயத்த சின்மய் மேம் சொன்னதுக்காக இண்டஸ்ட்ரியிலேருந்து கொஞ்ச நாள் அவங்கள பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து சின்மய் மேமை வந்து அவங்களுடைய படத்தில் வந்து பாடுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேம், பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சின்மய் மேமே வந்து லோகேஷ் கனகராஜ் தன்னை அப்ரோச் பண்ணும்போது, சார் எனக்கு மேலே இருக்கிற அந்த பேன் உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இந்த விஷயத்த என்ன பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமேலே இப்போ சிங்கர் ஸ்வாகதா கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்கிற இந்த விஷயம் வந்து மறுபடியும் இணையதளங்களில் மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டுருக்கு. ஏன்னா வைரமுத்து சார் பண்ண அந்த ரொம்பவும் அந்த விஷயம் வந்து எல்லாராலையுமே பேசப்பட்டது. ஏன்னா சின்மய் மேமுக்கு அப்புறமேல எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகைகள் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு சிங்கர் ஸ்வாகதா கிருஷ்ணன் சொன்ன விஷயங்களுக்கு அடுத்து நிறைய சிங்கர்ஸ் லைக் சிவாங்கி கிருஷ்ணன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நடந்த மாதிரியே தனக்கும் நடந்திருக்கு. ஸ்வாகதா கிருஷ்ணன் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்களுடைய அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர், அதாவது அவருடைய நேம் அவங்க மென்ஷன் பண்ணலை. அவங்க மென்ஷன் பண்ண சொல்லியும் அவங்க இந்த டிரெக்டரை பற்றி இந்த மாதிரி பப்ளிக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஸ்வாகதா கிருஷ்ணனை வற்புறுத்தலை. ஆனால் மோஸ்ட்லி வந்து சமூக வலைதளங்களில் அந்த டிரெக்டர், அது மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் இவராக தான் இருப்பாங்க அப்படிங்கிற அனுமானத்தில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்வாகதா சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அந்த 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 ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது எனக்கு அந்த விஷயம் வந்து ஃபஸ்ட்டு நடந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோட வார்த்தைகளால் என்னை அப்யூசிவாக பேசினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் போக போக எனக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிடன் கேமராஸ் நிறைய இடத்துல இருந்திருக்கு. என்னை பற்றின நிறைய வீடியோஸை ஃபோட்டோஸை எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னை கொஞ்ச நாள் பிளாக்மெயில் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களால் நான் வந்து கம்ப்ளீட்லி பிரேக் டவுன் ஆனது மட்டும் கிடையாது, நிறைய வந்து உள்ளுக்குள்ளே வந்து நான் ஹர்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்சனல் லைஃப்குள்ளே என்னால் போக முடியல. ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் என்னை வந்து கம்ப்ளீட்லி என்னை ஷட் டவுன் பண்ணுது. நாட் ஓன்லி என்னுடைய மைண்ட்லேருந்து மட்டும் இல்லை, என்னுடைய மனசுலேருந்து மட்டும் கிடையாது. என்னால் இதுலேருந்து கடந்து வர முடியல. என்னுடைய கரியரை நான் கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சில விஷயங்கள் செஞ்சதுனால என்னால் என்னுடைய லைஃப்பில் இப்போது யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த ஸ்வாகதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி அவங்க சென்னையில் இல்லாமல் ரிஷிகேஷில் குடியிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இந்த விஷயம் தான் இருக்கான். அவங்களால இந்த விஷயத்த இங்கே இருந்து மறக்க முடியல அப்படிங்கிற அந்த மனோபாவத்தினால தான் அவங்க வந்து போயிருக்காங்க. ஏன்னா நிறைய நாள் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் சொன்ன விஷயங்கள், சொன்ன வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் நடந்த விஷயங்கள் வந்து அவங்களுடைய மனசில் அதிக அளவில் பாதிச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த சிவாங்கி கிருஷ்ணன் கிட்ட கேட்டதுக்கு ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சிடபிள்யூசிக்கு முன்னாடியே படங்களில் நடிக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிது. நான் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாலும் நான் அப்போ ஃபேம் கிடையாது. சிடபிள்யூசி மூலமாக தான் எனக்கு ஒரு ஷோ ஆஃப் வந்து அப்படி ஷோ கிடைச்சிச்சு. ஆனால் நான் வந்து அப்போ வந்து என்கிட்ட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு அப்போ தான் மீடியாவில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் பண்ணுறேன் அந்த வார்த்தையை. அப்படி போகும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியெல்லாம் ஒன்றும் ஃபீல்டில் சர்வே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்றது அப்புறம் தான் நான் விட்டுட்டு வந்த அப்புறம் தான் எனக்கு சிடபிள்யூசி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிது. அதுக்கப்புறமேலு என்ன நானே வந்து நிறைய விஷயங்களில் மெருகேற்றிக்கிட்டேன். சொல்லப்போனால் என்னுடைய லைஃப்பை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் செதுக்கிக்கிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு குக்கிங் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு
டீஸ் பண்ண அந்த இதை பிரேக் பண்ணி எனக்கு குக்கிங்கில் நான் வந்து ப்ராப்பராக வந்து அந்த இதை முடித்தேன். அடுத்தது வந்து என்னுடைய மியூசிக் டேலண்ட், நம்மளுடைய சோல் மியூசிக் தான். ஸோ அதனால அதை பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னுடைய மியூசிக் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். இன்னொரு பக்கம் மாடலிங், மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் இன்னைக்கு சோனி கூட கொலாபரேட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாக இன்னைக்கு சிவாங்கி கிருஷ்ணன் வளர்ந்து நிற்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் அவங்க ஃபேஸ் பண்ண சில வார்த்தைகள் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது. நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு தவிர்க்க முடியாத பர்சனாக இந்த ஃபீல்டில் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வேணா என்கிட்ட அந்த வார்த்தை இப்போ என்னை நெருங்காமல் இருக்கலாம். ஆனால் அட் ஃபஸ்ட் நான் இந்த மீடியாக்குள்ளே வந்தப்போ என்ன இந்த வார்த்தை நெருங்கிச்சு. அந்த வார்த்தையை பார்த்து பயந்து தான் நான் இந்த மீடியா விட்டு போனேன். ஆனால் இப்போ வந்து என்ன அந்த வார்த்தை எதுவும் செய்யலை. ஆனால் இதே மாதிரி ஃபேம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபீல்டில் சர்வே பண்ணணுங்கிறதுக்காக மேபி இந்த தவறுதலாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு நடிகை மட்டும் மீ டூ அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிற சொசைட்டி, அதே ஒரு மியூசிஷியன் அப்படின்னா ஏன் அதை அவாய்ட் பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோ வந்து அவாய்டபிள் பர்சன்ஸாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. எல்லாருமே பெண்கள் தானே. அந்த வார்த்தைகளால் அந்த நம்ம கெரியரில் சஸ்டெயின் பண்ணுங்கிற அந்த குழப்பம், இன்னொரு பக்கம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை, இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பொண்ணு கெரியருக்காக ஓட முடியுமா, இல்லை இந்த மாதிரி விஷயங்களை மாட்டிட்டு லைஃப் ஃபுல்லாக ஒரு கில்ட்டோட வாழ முடியுமா? இந்த ரெண்டுக்கும் எனக்கு நிறைய நாள் பதில் தெரியாமையே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவாங்கி கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நடிகைகளும் சரி, ஒவ்வொரு பெண்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த மீடியாவில் சந்திக்கிற விஷயம் இதுவாக தான் இருக்கணும். வாட்டெவராக இருக்கட்டும், விஜேவாக இருக்கட்டும், வாட்டெவர் நீங்கள் மேலே வரணும்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை தாண்டாமல் நீங்கள் மேலே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக போல்டாக வந்து சிவாங்கி கிருஷ்ணன் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஜேம்ஸ் வசந்தன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வாகதா கிருஷ்ணனோட இந்த விஷயத்தை பற்றி ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன விஷயங்களை வந்து இப்படி ஓப்பனாக சொன்னால் மட்டும்தான் இந்த விஷயங்களை பெண்கள் கடந்து வரத்துக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ண முடியும். நான் உண்மையிலேயே ஸ்வாகதாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன். அவங்க அட்லாஸ்ட் இப்போவாது அவங்க மனசில் இருக்கிற இந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருக்காங்களே. இந்த மாதிரி ஆட்களால் இந்த மொத்த ஃபீல்டுக்குமே கெட்ட பேர் அப்படிங்கிறது, ஒருத்தரால் 100 பேருக்கு கெட்ட பேர் வருது. கண்டிப்பாக இவங்களெல்லாம் கண்டிப்பாக பிக் பண்ணி தூக்கி இண்டஸ்ட்ரியை விட்டே எரிஞ்சிடணும், இண்டஸ்ட்ரியை விட்டு பேன் பண்ணிடணும். ஆனால் அந்த பெண்களுக்கு தான் இந்த மொத்த விஷயமும் போய் சேருது. ஒன்று அவங்கள பேன் பண்ணிடுவாங்க, இல்லை மற்ற யாருமே அவங்கள அப்ரோச் பண்ண மாட்டாங்க. எல்லா நெகட்டிவிட்டியுமே அந்த பெண்களுக்கு தான் சேருது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வசந்தன் இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஆல்ரெடி ஜேம்ஸ் வசந்தன் வந்து பேசின 2 விஷயங்களால் இப்போ பெரிய சர்ச்சையில் இருந்தார். ஆனால் ஸ்வாகதா கிருஷ்ணனோட இந்த விஷயத்துக்கு ஜேம்ஸ் வசந்தன் ரியாக்ட் பண்ணது நெட்டிசன்கள் வரவேற்றிருக்காங்க. கண்டிப்பாக ஜேம்ஸ் வசந்தன் மட்டும் கிடையாது, மற்ற மியூசிக் டைரக்டர்ஸும் இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி ஏதாவது பேசினா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை சுத்தமாக முடிச்சு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜேம்ஸ் வசந்தனோட இந்த ரியாக்ஷனுக்கு எல்லா நெட்டிசன்களும் வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. மற்ற டைரக்டர்ஸ், அதாவது நம்ம விஜய் ஆண்டனி சார்லேருந்து, அனிருத் சார்லேருந்து மற்ற மியூசிக் டைரக்டர்ஸும் இதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அகைன்ஸ்டா அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாருமே கேட்டுட்டு வராங்க. ஸ்வாகதா கிருஷ்ணனோட இந்த வீடியோ இப்போ வைரலாக போனதை பொறுத்து மற்ற நிறைய நியூ சிங்கர்ஸ் வந்து தனக்கும் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க.